If PQR is equal to 1, show that 1 by 1 plus p plus q to the power minus 1 மாதிரி கொடுத்து is equal to 1 அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா PQR is equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அப்படின்னா இதுலேருந்து ஒன்றை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதி ரெண்டுட்டு அந்த சைடு கொண்டு போயிருக்கேன். நான் வந்து ஆறு எடுத்திருக்கேன். நீங்க என்ன பண்ணலாம்னா P ஒரு சைடு வச்சுக்கலாம், இல்லை Q ஒரு சைடு வச்சுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். நான் வந்து ஆறை ஒரு சைடு எடுத்து மீதி ரெண்டுத்தையும் அந்த பக்கம் கொண்டு போனா அது டிவிஷன்ல போகுமா. ஸோ 1 by PQ ஆயிரும். R is equal to 1 by PQ அப்படின்னா 1 by R வந்து PQ அப்படின்ட்டு எழுதலாமா. ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணும்போது எங்கெல்லாம் R வருதோ அங்கெல்லாம் 1 by PQ அப்படின்னு போடலாம், எங்கெல்லாம் 1 by Rன்னு வருதோ அங்கெல்லாம் PQ அப்படின்ட்டு போடலாம். இப்போ வந்து இந்த கொஸ்டின்ல இருக்கிறது வந்து பாருங்க 1 by 1 plus P plus Q to the power minus 1 அப்படின்னு இருக்கு. Q to the power minus 1 by Q அப்படின்ட்டு எழுதலாம். இண்டெக்ஸஸோட லால வந்து பாருங்க கடைசியா இருக்கு பாருங்க a to the power minus m அப்படின்ட்டு இருந்ததுன்னா 1 by a power m அப்படின்ட்டு எழுதலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அந்த லாஜிக் தான் வந்து இங்க போடுறோம். இங்க வந்து q to the power minus 1 இருக்கு, அதுக்கு பதிலாக 1 by q அப்படின்ட்டு எழுதலாம். இங்க r to the power minus 1 இருக்கு, அதுக்கு பதிலாக 1 by r அப்படின்ட்டு எழுதலாம். நெக்ஸ்ட் p to the power minus 1 இருக்கு, அதுக்கு பதிலாக 1 by p அப்படின்ட்டு எழுதலாம். இப்போ அந்த மாதிரி எழுதிடுறோம். எழுதினதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா இங்க 1 by rன்னு இருக்கா, நம்ம 1 by r is equal to என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், PQன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1 by r இருக்கிற இடத்துல PQ அப்படின்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து இங்க r அப்படின்ட்டு இருக்கா, இங்க r இருக்கிற இடத்துல 1 by PQ அப்படின்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இப்போ நெக்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கிறோம். இப்போ இந்த டினாமினேட்டருக்கு எப்படி எல்சிஎம் எடுப்பீங்க, இங்க வந்து டினாமினேட்டர் வந்து Qன்னு வந்துருச்சு அப்படின்னா இங்க 1 வந்து Q ஆயிரும், P வந்து PQ ஆயிரும், இங்க 1 அப்படியே இருக்கும், டிவைடட் பை Qன்னு இருக்கும். புரியுதா. எல்சிஎம் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், இங்க வந்து ஒரு நிமிஷம் எல்சிஎம் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், இங்க வந்து ஹோல் டிவைடட் பை Q அப்படின்ட்டு போடுவோமா. போட்டுட்டு இங்க வந்து இங்க 1 இருக்கு, ஆனா நம்மளுக்கு இங்க Qன்னு போடணும் எல்சிஎம் இருக்கிறதுனால. இங்க P இருக்கு, P கூட Q சேர்த்து போடுவோம். இந்த Q தான் வந்து நம்ம கீழே கொண்டு வந்துட்டோம். இப்படிதானே போடுவோம் எல்சிஎம் எடுக்கும்போது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க Q இருக்குல்ல, அதை வந்து நியூமரேட்டருக்கு கொண்டு போயிடலாம்ல. இங்க 1 டிவைடட் பை ஒரு நம்பர் டிவைடட் பை இன்னொரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரை நியூமரேட்டருக்கு கொண்டு போயிடலாம். அதுதான் வந்து நான் இங்க போட்டிருக்கேன். இந்த Q வந்து நியூமரேட்டருக்கு போயிருது. ஸோ டினாமினேட்டர்ல Q plus PQ plus 1 மட்டும் இருக்கு. இதுக்கு வந்து எல்சிஎம்லாம் எடுக்க வேணாம், அதை அப்படியே எழுதலாம். இந்த நெக்ஸ்ட் ஒன்க்கும் அதே மாதிரி தான். இங்கே PQக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறோம், இங்கே 1 மட்டும் தான் இருக்குது, அதனால PQ வரும். இங்கே 1 அப்படியே போட்டுரும். இங்கே வந்து P இருக்கு, Q மட்டும் வரணும், அதனால நியூமரேட்டர்ல Q போடுறோம். இங்கே ஹோல் டிவைட் பை PQன்னு இருக்கு, PQ வந்து நியூமரேட்டருக்கு போயிருது, அதனால இங்கே PQ அப்படின்னு போடுறோம். இது புரியுதா, இந்த லாஜிக் தான் இது. நெக்ஸ்ட் இப்போ என்ன வருது அப்படின்னா இங்க வந்து டினாமினேட்டர் வந்து சேமா இருக்கு. இங்க Q இருக்கு, Q இருக்கு, Q இருக்கு, PQ இருக்கு, PQ இருக்கு, PQ இருக்கு, 1 இருக்கு, 1 இருக்கு, 1 இருக்கு. டினாமினேட்டர் சேமா இருக்கு. ஸோ டினாமினேட்டர் அப்படியே இருக்கு. நியூமரேட்டர் வந்து Q plus 1 plus PQ அப்படின்னு இருக்கு. நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேமா இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 1 அப்படின்ட்டு வரும். அவ்வளவுதான்.